அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வர இருக்குது, இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு எவ்வளோ நபர்களை செலக்ட் செய்ய போகிறாங்க அப்படின்றது இன்னமும் யாருக்குமே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட மெயின்ஸுக்கு ஒரு 2 லட்சம் நபர்களை மெயின்ஸுக்கு செலக்ட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு டிசம்பர் மாதத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள். ஸோ இப்பொழுதைய சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன கட் ஆஃப் உங்களுக்கு பேசிக்காக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதை தான் இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும் மக்களே. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல சேஃப் ஜோன் என்ன இருக்குது, என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வர இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கீங்களா, இது தாங்க எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப் ஜோனில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸு அப்படின்றது உங்களுக்கு 100% அடித்து சொல்கிறேன் கிடைக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல தேர்வுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் அதுதான் சொல்லுது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இப்பொழுது பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓசி கம்யூனிட்டிக்கு ஆண்களுக்கு 142, பெண்களுக்கு 140, பிஎஸ்டிஎம் இருந்தால் 135ங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 135, பெண்களுக்கு 134, பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் அந்த பர்சன் இருந்தாங்க அப்படின்னா 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 131, பெண்களுக்கு 126, தமிழ் வழி இருந்தால் 123ங்க. எம்பிசியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 130, பெண்களுக்கு 125, பிஎஸ்டிஎம் வைத்திருந்தால் 120 மதிப்பெண்கள் கிடைக்கும். எஸ்சியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 126, பெண்களுக்கு 121, பிஎஸ்டிஎம் 116ங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை பார்க்கலாம். ஆண்களுக்கு 121, பெண்களுக்கு 116, பிஎஸ்டிஎம் 111ங்க. எஸ்டியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 116, பெண்களுக்கு 111, பிஎஸ்டிஎம் 106ங்க. பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மென், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டட், என்சிசி, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி கேட்டகிரி வரப்போ ஆண்களுக்கு 106, பெண்களுக்கு 100, பிஎஸ்டிஎம் 90 இருந்தால் மெயின்ஸுக்கு உங்களுக்கு 100% கிடைக்கும். மெயின்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்கள் மெயின்ஸுக்கு தேர்வு எழுத தயாராகியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் மெயின்ஸ் படிக்கல அப்படின்னா இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வர இருக்குது, இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு
எவ்வளோ நபர்களை செலக்ட் செய்ய போகிறாங்க அப்படின்றது இன்னமும் யாருக்குமே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட மெயின்ஸுக்கு ஒரு 2 லட்சம் நபர்களை மெயின்ஸுக்கு செலக்ட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு டிசம்பர் மாதத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள். ஸோ இப்பொழுதைய சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன கட் ஆஃப் உங்களுக்கு பேசிக்காக கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதை தான் இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும் மக்களே. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல சேஃப் ஜோன் என்ன இருக்குது, என்ன கட் ஆஃப் உங்களுக்கு வர இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கீங்களா, இது தாங்க எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப் ஜோனில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸு அப்படின்றது உங்களுக்கு 100% அடித்து சொல்கிறேன் கிடைக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல தேர்வுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் அதுதான் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓசி கம்யூனிட்டிக்கு ஆண்களுக்கு 142, பெண்களுக்கு 140, பிஎஸ்டிஎம் இருந்தால் 135ங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 135, பெண்களுக்கு 134, பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் அந்த பர்சன் இருந்தாங்க அப்படின்னா 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 131, பெண்களுக்கு 126, தமிழ் வழி இருந்தால் 123ங்க. எம்பிசியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 130, பெண்களுக்கு 125, பிஎஸ்டிஎம் வைத்திருந்தால் 120 மதிப்பெண்கள் கிடைக்கும். எஸ்சியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 126, பெண்களுக்கு 121, பிஎஸ்டிஎம் 116ங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை பார்க்கலாம். ஆண்களுக்கு 121, பெண்களுக்கு 116, பிஎஸ்டிஎம் 111ங்க. எஸ்டியை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு 116, பெண்களுக்கு 111, பிஎஸ்டிஎம் 106ங்க. பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மென், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டட், என்சிசி, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஆண்களுக்கு 106, பெண்களுக்கு 100, பிஎஸ்டிஎம் 90 இருந்தால் மெயின்ஸுக்கு உங்களுக்கு 100% கிடைக்கும். மெயின்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்கள் மெயின்ஸுக்கு தேர்வு எழுத தயாராகியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் மெயின்ஸ் படிக்கல அப்படின்னா இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.